புஷ் புல் இந்த மாதிரி ஒரு ஸ்பிட் போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்ல ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி பண்ணால் ரெக்கவரி ஆகாது, இது பேட்டர்ன் வந்து தப்பு, இவ்வளோ ஒர்க் அவுட் தப்பு அப்படின்னாரு. என்னடா அப்படின்னு டிஎம்ல போய் கேட்டா அப்படின்னா, அந்த லெஜண்ட் பாருங்க என்ன சொல்லிருக்கேன், 2 செட் போட்டால் போதும், வால்யூமை கம்மி பண்ண சொன்னா போதும் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் தெரிஞ்சவங்களையும் நீங்க பேசிடலாம், ஒண்ணு தெரியாதவனையும் புரிய வச்சிடலாம். இந்த அறகுறைன்னு இருக்காங்க தெரியுங்களா, அது இப்போ ப்ரெசென்ட்ல நிறைய அறகுறைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. லேர்ன் பண்ற மைண்ட் செட்டே கிடையாது. ஏதாவது ஒன்று பேசினா எனக்கும் நாலேஜபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கமெண்ட்ல போட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கவரி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, பட் நான் ப்ராப்பரா டயட் எடுக்கல, ப்ராப்பரா தூங்கல அப்படின்னா ரெக்கவரி ஆகாது. இது எல்லா ப்ராசஸும் கரெக்டா இருக்கு அப்படிங்கும்போது 2 டேஸ்க்கு மேலே ஆகல அப்படின்னா அப்போ நீங்க ஒர்க் அவுட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து மாறும். எவ்வளவு பெரிய லெஜண்ட் அர்னால்டே வந்து சொன்னாலும் உங்களுக்கு செட் ஆகாது. இதில் அர்னால்டோட ஒர்க் அவுட் பேட்டர்னு ஒன்று தூக்கி சுத்திட்டு இருப்பானுங்க. அந்த ஒர்க் அவுட் பேட்டர்ன் தான் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு. அப்படி கிடையவே கிடையாது. மசில் பிரேக் டவுன் பண்றீங்க, ரெக்கவரி பண்றீங்க. ரெக்கவரி ஆகலைன்னா பாடியை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதுக்கான ஸ்டெப் எடுத்தா போதும். சும்மா லெஜண்ட் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணி நம்ம பண்றது தப்புன்னு கமெண்ட்ல போற போக்கில் போட்டு போறது. இதில் வேற பாடி பில்டிங் பண்ணிருக்கேன், நான் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு பண்றது போதும், ப்ரோட்டீன் ஒன்று தேவையில்லை அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் எந்த இடத்துல போய் சேர்த்துறதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம அதை கிராஸ் பண்ணி போக முடியல. பிகாஸ் ஏன்னா அதுக்கு கமெண்ட் போடுறாங்க, அதுக்கு கீழே நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ரியல் ஃபேக்ட் என்னவோ அது 1 மினிட்ல சொல்லிட்டு போயிடுவேன். டவுட் இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ரெக்கவரி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மாறும். நான் என்ன ஸ்பிட்டு கொடுத்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது ரெக்கவரி ஆகணும்னா நீங்களே குறைச்சிக்கோங்க. அதுவும் நான் வீடியோவில் அதை தான் சொல்லியிருப்பேன். ஸோ சும்மா ஏனோ தானோ ஒரு லெஜண்ட் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேணாம்.